இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள் 11/1/2025 ஜனவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எங்களின் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் கவலைகளும் கழிந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:34 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி அதிகாலை 5:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் காலை 11:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 11:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:23 வரை அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் எங்களின் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் கவலைகளும் கழிந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல உங்களிடத்துல உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படுங்க. ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. இன்று வேலைகளை எல்லாமே மகிழ்ச்சியாக செய்து முடித்து விடுவீங்க. சில பொதுவான விஷயங்களை மற்றவர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் அனுசரணையான போக்கும் காணப்படும். ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்தும் கொள்வீங்க. பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த வேலை ஒப்பந்தங்களும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடன் உதவிகள் செய்து நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. சிக்கலான விஷயங்களை பெண்களின் மூலமாக தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விற்பனையில் கிடைத்த பணத்தை தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உற்சாகமாக வேலைகளையும் பார்க்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. அரசாங்க காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. இது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசேஷங்களை முன்னின்றும் நடத்துவீங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நாளின் முதல் பகுதியில ஏதாவது சோம்பேறித்தனங்களும் ஏற்படலாம். முழு அர்ப்பணிப்புடன் வேலைகளை செய்ய தொடங்குவதும் நல்லது. சில முழுமையடையாத வேலைகளை முடித்து நல்ல பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
நிதி ரீதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். வீட்ல தெய்வ பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சமய சடங்குகள் ஏதாவது நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நட்புறவும் நல்லபடியாகவும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல பெண்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. செல்ல பிராணிகளிடத்துல கவனமாக பழகுவதும் நல்லது. உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களும் குறையும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்களும் அதிகரிக்கும். பணி மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யமும் அதிகரிக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் எங்களின் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் கவலைகளும் கழிந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணிகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. புதிய வாய்ப்புகளும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிக்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சிறப்புடன் பணியாற்றவும் செய்வீங்க. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்கும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வியாபாரத்துல கணிசமான லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் மூலமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். சிலருக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கான மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவீங்க. காதலிக்கும் பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் என்ற சாதகமாகவும் முடியும். என்ற தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால வேலைகளை நல்லபடியாக முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வரவு அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால முழுமையடையாமல் இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வேலையில ஆர்வமும் அதிகரிக்கும். முன்கூட்டிய திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல போட்டியின் காரணமாக புதிய எதிரிகளும் உழைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அதிகப்படியான கோபத்தினை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல ஏற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். நெருக்கமானவர்களிடத்துல நல்லுறவும் ஏற்படும். பாக பிரிவினை தொடர்பான செயல்பாடுகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. நிதி தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. மூத்த உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல வித்தியாசமான அனுபவங்களும் ஏற்படலாம். இன்று அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாங்க. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் எங்களின் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் கவலைகளும் கழிந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது, நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் உங்களுடைய இலக்குகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாளை பயனுள்ள நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. சில தவறான புரிந்துணர்வுகளின் காரணமாக சக பணியாளர்கள் கிட்ட தகவல் தொடர்புல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். இது பணியின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்கும் காணப்படும். சில தவறான புரிந்துணர்வுகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை குடும்பத்தினருக்காக செலவும் செய்வீங்க. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஓரிரண்டு நாட்களாக ஏற்பட்டு இருந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எப்பொழுதோ செல்த நல்ல காரியங்களுக்காக இப்பொழுது நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்பு நீங்கள் உதவி செய்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்குள் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி குதூகலமும் உண்டாகும். குழந்தை பாக்கியத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனக்குறைவாக செய்த செயலினால ஏதாவது அவப்பெயர்களும் ஏற்படலாம். ஆன்மீக பெரியவர்களை சந்தித்து ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் என்று தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை என்று மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்பட்டாலும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதன் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அசதி சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல தள்ளி போன விஷயங்கள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த சில வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். சமூக துறைகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே ஏதோ ஒரு காரணத்திற்காக பிஸியாகவே இருப்பீங்க. இன்று உறவுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. எதிர்காலத்துல இது உங்களுக்கு நன்மைகளை தருவதாகவும் இருக்கும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி வருமானம் அதிகரிக்கவும் காண்பீங்க. எந்த தயக்கமும் இல்லாமல் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்கள் கிட்ட எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் மேன்மையை தருவதாகவும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வமும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சாதுரியமாக பேசவும் செய்வீங்க. இதனால எண்ணிய வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்களும் உண்டாகும். உங்களின் மீதான நம்பிக்கைகளும் வெளிவட்டாரத்துல அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று அனைவரிடத்திலுமே சாந்தமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் செய்யலாம்.
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடக ராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் எங்களின் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் கவலைகளும் கழிந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடன் உங்களுடைய வேலைகளை செய்து முடித்து விடுவதும் நல்லது தாங்க. பொறுமையுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லது. இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு விடலாங்க. இதனால மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒன்றிற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. சில கடுமையான வார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக சற்று கவலையுடனும் காணப்படுவீங்க. பணத்தை சிறந்த முறையில செலவுகள் செய்வதும் நல்லது. பணத்தை பயனுள்ள வகையில செலவுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. அவ்வப்பொழுது மன உளைச்சல்களின் காரணமாக அமைதியின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொண்டாலே போதும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. கண்டிப்பாக செல்போன் பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. புதிய நண்பர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களாக நீங்க அறிந்தால் அதனை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது தேவையற்ற சிக்கல்கள்ல மாட்டிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடுமையாக முயற்சிகள் செய்து கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானத்துடன் பேசுவதும் நல்லது தாங்க. மனதுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இளைய சகோதரர்கள் ஏதாவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. 1-2 நாட்களாக முயற்சி செய்து கொண்டு இருந்த சில வேலைகளை இப்பொழுது முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பெண் ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் கிட்ட கவனமாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் குறை கூறாத அளவிற்கு நீங்க நடந்து கொள்வதும் நல்லது. சில இக்கட்டான நிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. எந்த வேலையை செய்ய முயன்றாலும் ஏதாவது ஒரு இடையூறுகளும் ஏற்படத்தாங்க செய்யும். பணியிடத்துல ஆதரவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. போராடியாவது வெற்றி பெற்று விடுவீங்க. பெரும்பாலான விஷயங்கள்ல குடும்ப உறுப்பினர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். சோம்பல் தன்மையும் குறையும். விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கிய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வீடு வாகனம் தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். வியாபார செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்பு தாங்க நிறைவேறவும் காண்பீங்க. இன்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு
அனைவருக்கும் எங்களின் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் கவலைகளும் கழிந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தொலைதூரத்தில் இருக்கின்ற நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில உங்களுடைய முயற்சிகளுக்கு நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உயரும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று காதல்ல இருக்கிறவங்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கோபங்களையும் வெறுப்புகளையும் வெளிப்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரீஷியன்களுக்கும் அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்கால நலனுக்காக நிலத்துல முதலீடுகளும் செய்வீங்க. பெண்களுடைய சேமிப்புகள் தக்க சமயத்துல பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வழியில செலவுகள் ஏற்பட்டாலுமே அதனால மகிழ்ச்சியான செலவுகளாக தங்க இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமையாக இருந்து தங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய யோசனைகளை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய அறிவாற்றலை என்று வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பு வட்டாரம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இயல்பான செயல்பாடுகளிலும் முன்னேற்றமும் இருக்கும். தனதுடைய சொந்த நலனுக்காக யாரையும் நீங்க வருத்தவும் வேண்டாம். மற்றவர்களிடத்துல எந்த விதமான உதவிகளையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். சுயநல உணர்வை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பணியிடத்துல உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ப நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். புதிய வேலைகள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பரஸ்பர நல்லிணக்கமும் காணப்படும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்று ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. மனதுல நினைத்ததை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நட்பினால ஆதாயமும் உண்டாகும். பேச்சு திறமையினால பணவரவும் இருக்கும். பயணங்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் நெருக்கமும் உண்டாகும். வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் எங்களின் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் கவலைகளும் கழிந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க.
இன்று சுறுசுறுப்பாகவும் ஆர்வத்துடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல இன்று பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். சில கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். திருப்தியாகவும் உணர்வீங்க. சமயோஜித புத்தியுடனும் செயல்படுவீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை சீராகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. சிலருக்கு வேலை விஷயமாக நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பாதுகாப்பாகவும் அமையும். ஆசை வார்த்தைகளை மட்டும் நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். சிலருக்கு மாமன் வழி உறவினர்கள் கிட்ட இருந்து ஏதாவது மனக்கசப்புகளும் ஏற்படலாம். இதனால மன நிம்மதி சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. மனதளவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான உபாதைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். இன்று ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை நீங்க செய்து முடித்து விடுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்து உயரும். நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சபைகள்ல பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் சம்பந்தப்பட்டு இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். பணியிடத்துல மெதுவாக வேலைகள் நடந்தாலுமே சாதகமாகவும் முடியும். அதிகாரிகளுடைய விமர்சன பேச்சுக்களும் மாறும். நிதி சம்பந்தப்பட்டு இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். எந்த ஒரு வேலையை செய்தாலுமே சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதல் வருமானத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. முடிவுகள் எடுப்பது நீங்களாகவும் இருக்கலாம். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். நினைத்த பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்களும் குறையும். அமைதியான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். புதுவிதமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படும். வியாபார நிமித்தமான கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் எங்களின் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் கவலைகளும் கழிந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தினசரி செயல்களை மேற்கொள்வதில் முன்னேற்றமும் உண்டாகுங்க. வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் வெற்றி பெறுவதற்கு குறுக்கு வழியை மட்டும் யோசிக்கவும் வேண்டாங்க. இது தேவையற்ற சிக்கல்களையும் ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் ஏற்பட்டு இருந்த பதட்டங்களும் நீங்கும். இன்று மன அமைதியாகவும் உணர்வீங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சவாலாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். ஆனாலும் இது உங்களுக்கு சாதகமாக தங்க முடியும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. இன்று குடும்பத்துல சகஜமான வேலைகளும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. சில வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் இதனை கட்டுப்படுத்தவும் முடியாது. அவசியமான செலவுகளாகவும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. மனதுல உள்ளதை வெளியில சொல்லிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மன அமைதியாகவும் உணர்வீங்க. ஆனால் உங்களை பற்றிய ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். தொழிலுக்கான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. இன்று எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வதற்காக ஆடம்பர செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். நெருக்கமான உறவினர்கள் கிட்ட சின்ன சின்ன விரிசல்களும் ஏற்படலாம். பேசும் வார்த்தைகள்ல கோபத்தை கலக்கவும் வேண்டாம். முன்கோபத்தினை இன்று கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைக்கு எதிலும் நிதானத்துடன் பேசுவதும் நல்லது தாங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மகிழ்ச்சியான செலவுகளும் ஏற்படுங்க. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. ஆறுதலையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கணிசமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்துல இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். அரைகுறையாக நின்ற வேலைகளை நல்லபடியாக முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. முயற்சியினால முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில மங்களகரமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. என்ற நாளின் தொடக்கத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதுல பணத்தை பற்றிய சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்ட வேலைகள் வேகமாகவும் முடியும். சில நாட்களாக தள்ளி போன உங்களுடைய ஆசைகள் இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பண முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலையில கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய வழியில சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. கலை சார்ந்த பணிகள்ல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த பதட்டமான நிலைகளும் குறையும். நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் எங்களின் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் கவலைகளும் கழிந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடன் உங்களை வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மனதுல அவ்வப்பொழுது ஏதாவது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாளை நீங்க ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. உங்களுடைய பணிகளை முடிப்பதில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இன்று ஏதாவது தவறுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று சகஜமான உறவு நிலையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. உங்களுடைய முன் கோபங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பணத்தை கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. சில தேவையற்ற செலவுகளும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு யோகா மற்றும் உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று அவ்வப்பொழுது சோம்பலாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட்டாக செய்யும் தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஏதாவது புதிய முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இதுல கவனமாகவும் இருங்க. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றபடி பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழிலை நிலைநிறுத்துவதற்காக பாடுபட வேண்டியதும் இருக்கும். நினைத்தது நல்லபடியாகவும் நிறைவேறும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி மக்களும் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பால் மன நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாய் தந்தையருக்கு தேவையற்ற டென்ஷன்களை நீங்கள் தரவும் வேண்டாம். உங்களை பற்றிய கவலைகளும் அவங்களுக்கு ஏற்படலாம். புதிய வேலையும் அமையவும் காண்பீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல வேலைகள் விரைந்து முடிந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். ஓரிரண்டு நாட்களாக நிம்மதி இல்லாமலும் இருப்பீங்க. சில நாட்களை விட இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆன்மீக வேலைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு தங்க நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். நிதி நிலைமை வலுவாகவும் இருக்கும். உயர்ந்த லட்சியங்களினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவையும் காண்பீங்க. வியாபார நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த சகோதரர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. தடைப்பட்ட தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கவனமுடன் இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் எங்களின் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் கவலைகளும் கழிந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுய முயற்சியின் மூலம் வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் இன்று குறிக்கோளுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. பணியிடத்துல உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெறுவீங்க. உங்களை நம்பி புதிய வேலைகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கமும் காணப்படும். இன்று உங்களுடைய துணை சம்பந்தமாக மகிழ்ச்சியான விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க துடிப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இப்பொழுது அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்தை பெருக்குவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்று தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையினால வேலையில ஏதாவது சுணக்க நிலையும் ஏற்பட்டு நீங்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை மட்டும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. உங்களுடைய வேலையை நீங்க கோட்டை விட்டு விடவும் வேண்டாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க.
தாய் தந்தையினுடைய தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய சொல்லுக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதுல உங்களுடைய திறமையை காட்டவும் செய்வீங்க. பணியாளர்களினால வேலையில ஏதாவது மந்தத்தன்மை ஏற்பட்டாலும் சிறப்பாக உங்களுடைய திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மாலையில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரிசு பொருட்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சில நீண்ட பயணங்களுக்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சமூக பணிகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையுடனான நெருக்கமும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. மனதுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்று அனுகூலம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் எங்களின் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் கவலைகளும் கழிந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில கடினமான சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. இன்று சில சிக்கலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. இதுல இருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சின்ன சின்ன கவலையையும் ஏற்படுத்தலாம். எப்படிதான் முடிக்க போகின்றோம் என்ற சலிப்பும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சில மருத்துவ செலவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வாக்கு திறமையினால வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மருத்துவர்கள் பொறியாளர்கள் சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பொருளாதார உயர்வு நல்லபடியாக தங்க இருக்கும். உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை பளு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று எதிலும் அவசரத்தை மட்டும் காட்டவும் வேண்டாம். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. சோர்வு நீங்கி உற்சாகமும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. முடிந்த அளவிற்கு அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் ஆலயங்களுக்கு சென்று தரிசனங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். தோற்றப்பொலிவு அதிகரிக்கவும் காண்பீங்க. பணப்புழக்கம் கணிசமாகவும் உயரும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைவாக செய்து முடித்து விடுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும்.
இன்று சில பாதகமான சூழ்நிலைகள்ல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்தும் சவால்கள் விடவும் வேண்டாம். மனதளவுல பெரிய திட்டங்களுடனும் இருப்பீங்க. இதனை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். பணம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். நிதி ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய ஈகோவை மட்டும் தள்ளி வைப்பதும் நல்லது. செலவுகள் செய்தாலுமே சிக்கனமாக இருப்பதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பயனற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். பணவரவு ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப விவகாரங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சமூக பணிகள்ல புதிய முன்னேற்றமும் இருக்கும். பரிசுகளையும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் எங்களின் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் கவலைகளும் கழிந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன விஷயங்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. முக்கியமான விஷயங்களை வேறு நாளைக்கு தள்ளி போடவும் வேண்டாங்க. இன்றே செய்து முடித்து விடுவதும் நல்லது. உங்களுடைய சுய முயற்சியின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சில மன போராட்டங்கள்ல இருந்து விடுபட்டு நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. கூடுதலான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. அதையும் தாண்டி சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை விஷயமாக அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். மற்ற இடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஜீரண கோளாறுகளும் ஏற்படலாம். எடுத்த வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் அதிக பலன்களையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். வாகன கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் அன்பும் ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று சிலருடைய விமர்சனங்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய பெயர்களை கெடுக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. இந்த விஷயத்துல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. யாரையும் நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசிவிடவும் வேண்டாம். விவேகமாக நடந்து கொள்வதும் நல்லது. இதனால பணியிடத்துல மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகளும் ஏற்படத்தங்க செய்யும். புதிய வேலையை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க முடியாமல் சில தடுமாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பெண்கள் இடத்துல இருந்து நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றும். உத்தியோக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். புதிய பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில லாபமும் உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் பற்றிய நினைவுகளும் ஏற்படலாம்.
விளையாட்டு விஷயங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். இன்று திடீர் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கு அனைவருக்கும் எங்களின் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் கஷ்டங்களும் கவலைகளும் கழிந்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கிட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. மனதில் ஏற்பட்டு இருந்த கவலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. சுமூகமான நாளாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளை நம்பிக்கையுடனும் கவனத்துடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவிலே இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் அனுசரணையான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய நண்பர்களிடத்துல இருந்து நல்ல ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். அவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு ஞாபக மறதியின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று அடுத்தவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இதனால பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். மன நிம்மதியாக உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு நவீன ஆடைகளை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிகள் கூடுதலாக தங்க இருக்கும். அதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகளும் ஏற்படலாம். மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். விடாப்பிடியாக இருந்து எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல இருந்து அதிகப்படியான ஒத்துழைப்புகளை நீங்க எதிர்பார்க்கவும் வேண்டாம். பிள்ளைகளினால டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். பண பற்றாக்குறைகளும் நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். இன்று வெற்றிக்கான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல குறிக்கோளுடனும் இருப்பீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. லாபமும் இருக்கும். இக்கட்டான சூழ்நிலைகள்ல நிபுணர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள்ல யாரையும் அதிகமாக சந்தேகப்படவும் வேண்டாம். இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கூட்டாளிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று மனதுல ஏதாவது சின்ன சின்ன சலனங்களும் ஏற்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் மேம்படும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.